கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற நாட்டிலே அடிமையாக இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ அடிமையாக இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் உபத்திரவப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, அவர்களால் முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலின் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது? தவித்து. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம அடிமைத்தனத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் தவித்து அப்படிங்கிற அனுபவம் வருது. தவித்து இல்லை, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தவித்து என்கிற அந்த அனுபவம் வருதா இல்லையா? வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யார்கிட்ட முறையிட்டு கொண்டிருந்தார்கள்? அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. அவங்க புலம்புறது, அவங்க வேதனைப்படுகிறது, அவங்களுடைய தவிப்பு, அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? அந்த முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. ஒன்றை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தவித்து முறையிடுகிற அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறார். அவருடைய சந்நிதியில் போய் என்ன செய்கிறது? எட்டுகிறது. அப்படி என்றால் நீங்கள் சத்தம் போடாம அமைதலாக வேதனைப்பட்டாலும் அந்த இருதயத்தின் சத்தம் எங்க கேட்குது? ஆண்டவருடைய சந்நிதியில் போய் கேட்குது. இருதயத்தின் துடிப்பு. டாக்டர் போய் நம்ம சந்திக்கும் பொழுது டாக்டர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? பல்ஸை பிடிச்சி பார்ப்பாங்க. நமக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போகும் பொழுது டாக்டர் கையை சும்மா பிடிச்சி பார்த்தாலும் நமக்கு என்ன ஆகும்? என்னமோ டாக்டர்கிட்ட வந்துட்டோம் இல்லை? டாக்டர் கையை பிடிச்சி பார்த்தார், அந்த செத்தாஸ்கோப்பை வச்சு பார்ப்பார். அது லப்டப்னு அடிக்கும்ல, அந்த இருதய அந்த துடிப்பு, அந்த சத்தம் யாருக்கு கேட்குது? டாக்டர் அப்படி வச்சு அந்த இருதய துடிப்பு சத்தத்தை கேட்குறார். அதை பார்த்துட்டு, இருதயத்தினுடைய துடிப்பை பார்த்துட்டு சந்தேகமாக இருந்தால், இப்படியெல்லாம் இருக்குன்னா உடனே டாக்டர் என்ன சொல்ல, நான் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் நான் எடுக்க மாட்டேன், கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. அவங்க அந்த அம்மா ஆட்டோவில் போனாங்க, நான் பின்னால் வண்டியில் போனேன். அவங்க நம்ம சபைக்கு வர்றவங்க இல்லை, பட் அவங்க கூட்டிகிட்டு போனேன், என்னுடைய கடமை. இன்னொரு இடத்துல இப்போ டாக்டர்கிட்ட போனேன். அவங்களும் சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவங்கள பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க அவங்க ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு. அந்த பிரச்சனை, அந்த ஹார்ட் பீட்டை பார்த்த உடனே, துடிப்பை பார்த்தோன்னே டாக்டர் சொல்லிடுறாங்க. நம்முடைய இருதயத்தின் துடிப்பு டாக்டர் அந்த செத்தாஸ்கோப்பை வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் நம்முடைய இருதயத்தின் வேதனையின் துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இருதயத்தின் கவலையின் துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இருதயத்தினுடைய அப்படியே சொல்ல முடியாத கவலையினுடைய துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த துடிப்பின் சத்தம் பரலோகத்தில் இருக்க தேவனாகிய கர்த்தருக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் போய் எட்டுகிறது. நீங்கள் நம்ம எல்லாரும் மனுஷன்தான், நானும் சேர்த்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும் பொழுது, வெளிநாடு போவதற்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும். நான் பரிசோதனை பண்ணல, என் உடம்பு பரவாயில்ல, ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குது, சுகர் இருக்குது, அது பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அந்த பரிசோதனை பண்ணிவிட்டு ரிசல்ட்டு வருது. சாதாரணமாக எல்லாருக்கும் பரிசோதனை பண்ண பிறகு தான் வெளிநாடு போகணும், பெரிய நாடுகளுக்கு போகும்போது
ரிசல்ட் வந்துருச்சு. கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. யாரும் எந்த மனுஷனுக்கும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கேட்டோடனே கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் நான் பயப்படலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு பாஸ்டர் மாட்ட சொன்னேன். பாஸ்டர் முகம் ஒரு மாதிரி கொஞ்சம் மாறிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் எப்போவுமே எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப 8 மாதம் பிரச்சனை, கிட்டத்தட்ட 7-8 மாதம் வயிற்றில் அப்படி தட்டிட்டு அப்படியே ஜெபம் பண்ணேன். நீங்கள் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, ஆண்டோடைய அன்பை சொல்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. அது நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். அந்த வயிற்றுப்போக்கு 8 மாதம் இருந்தது. ஆண்டவர் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணார். ஆமென். கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணார். இப்போ நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன், அநேகர் சுகமாகறாங்க, நிறைய பேர் சுகமாகறாங்க. அப்போ நான் வந்து சொல்லுவேன், அப்படி அடிப்பேன், வலிக்குதா இப்படி அடித்து இப்படி ஜெபம் பண்ணுவேன், இயேசு நாமத்தில் சுகமாகட்டுன்னு. ஆண்டவர் சுகமாக்கினார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் உங்கள் கூட இருக்க முடியாது, நான் உங்கள் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்க முடியாது, இருக்கவும் முடியாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா? அவர் கூட இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணி பாருங்க, சுகமாகும், 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 கண்டிப்பாக சுகமாகும். அதுதான் என்னுடையது. மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இமிக்ரேஷனில் போய் கொடுக்கணும், பில்லி சொன்னால் அது பத்திரமா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவர் வர சொன்னார். நான் போனேன். இப்போ போயிருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படியே என்னை மேலே எங்கேயும் பார்க்குறாரு, உங்களுக்கு 100க்கு 70 மார்க் கொடுக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னார். ஆமென். எனக்கே நம்ப முடியலைங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறார். டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போக வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக போகணும். போக வேண்டாம், மருத்துவர்கிட்டே போகாதீங்க அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லக்கூடிய சபை நம்முடைய சபையல்ல. போகணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அதுக்கும் மேலே நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போங்க, ரிசல்ட்டை பாருங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த மறுபடி வரக்கூடிய ரிசல்ட் ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். ஆமென். ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் வேதனையின் துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த துடிப்பின் சத்தம், முறையிடும் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் என்னதான் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வேதனையின் சத்தம் அங்கே போய் எட்டியதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பார்த்தீங்களா, சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் என்ன பண்ணுதான் எட்டினது. கவனிங்க, எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே பேசியிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக நான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். இப்போ நம்முடைய வேதனையின் சத்தம், புலம்பலின் சத்தம், நம்முடைய முறையிடும் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் எட்டியது அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வசனத்தில் பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. எதை கேட்கிறாரா? எங்க சத்தத்தை மட்டும் கேட்கல, எதை கேட்கிறாரு? பெருமூச்சு விட்டுருக்கீங்களா? சிலருக்கு பெருமூச்சு கொஞ்சம் வரல போல் இருக்குது. பெருமூச்சு விட்டுருக்குதுங்களா? அந்த எப்பாவது தான் வரும் பெருமூச்சுல. அந்த பெருமூச்சு, அவர்களுடைய பெருமூச்சு என்ன பண்ணாரா? எங்க ஆண்டவர், நான் புலம்புற சத்தம், என்னுடைய ஜெபிக்கிற சத்தம், நான் வேதனையோடு ஆண்டவரை கூப்பிடுகிற சத்தம், அல்லது புலம்பி என் வீட்டில் உங்கள் வீட்டில் புலம்பி பேசுகிற சத்தம், ஆண்டவர்கிட்ட சொல்லாம நீங்க பேசுகிற சத்தத்தையே ஆண்டவருடைய சந்நிதியில் இப்போ எட்டுதுன்னா, அது மட்டுமல்ல, பெருமூச்சின் சத்தம். வசனம் சொல்லுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு.
பெருமூச்சு கேட்குதான். நீங்கள் பெருமூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த பெருமூச்சை கர்த்தர் என்ன செய்கிறாரா? சே, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், என்ன சொல்கிறது தெரியல. என் மூச்சை கேட்குறாருங்க. என் மூச்சு விடுறது. ஆக்சிஜன் குறையுதுன்னா, ஒரு அம்மா பாவம் இறந்துட்டாங்க, நம்ம சபைக்கு வந்தாங்க. நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் வீட்டில் போயிருக்கும்போது ஆக்சிஜன் விரலை வச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசுனா அந்த ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுதான். அவங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சிஜன் லெவல் அப்படி. அப்போ எனக்கு ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னென்னா ஆண்டவரோடு கொஞ்சம் சும்மா பேசும்போதே ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுதா பாருங்க. முந்தைய விட அதிகமாகிடுச்சு. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க ஆக்சிஜன் லெவல் அதிகமாக. நான் கூட இருக்கிறேன் அன்னைக்கு, நானும் பாஸ்டமாவும். அப்போது பேசும் பொழுது ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகுதான்? ரைஸ் ஆகுதான். அப்படின்னா கவனிங்க, நான் சொல்கிறத, இது ஒரு மெடிக்கல் இது தானே. நம்ம பேசும்போதே ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆக்சிஜன் லெவல் எப்படி வரும்? ஆமேன். கவனிங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர்ற வியாதியை நீங்களே கடிந்து கொண்டு, நீங்களே அந்த வியாதியை இயேசுவின் நாமத்திலே சபித்து அப்புறப்படுத்த உங்களுக்கு ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியை கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா பாஸ்டர்மாக்கு செய்திருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா பில்லிக்கு செய்திருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா சார்ல்ஸுக்கு செய்திருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா என் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். ஏதோ படிச்சுட்டு பாஸ்டராக வந்துடணும் அப்படின்ட்டு நான் வரல. ஆண்டவருடைய அழைப்பு, அதனால தான் வந்து நிற்கிறேன் இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக செய்வார் கர்த்தர். செய்யாமல் ஆண்டவரை நம்ம போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லை? யாக்கோப் அப்படியே ஆண்டவரை நிறுத்திட்டான். ஆண்டவரையே ஜெயிச்சானா யாக்கோப். அப்படியே தேவனோடு மனுஷனோடு போராடி என்ன செய்தான்? அப்படியே ஆண்டவரை நிறுத்திட்டான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய முடியும். ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்க முடியும். ஆண்டவர் என்னை குணமாக்க முடியும். ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அதான் விசுவாசம். உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. தட் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய சொந்த அனுபவம் தான். என்னை ஆண்டவர் சுகமாக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்குன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு அந்த வார்த்தை இன்னும் நடந்துகிட்டே இருக்கான். சரி, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். ஆண்டவர் ஒரு தடவை சுகமாக்கிட்டா சுகமாயிட்டே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? யெகோவா ராஃபா. ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவர். இருந்த இடம் தெரியாத வியாதியை மறைய செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முடியும் சொல்லுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வியாதியை, என் சுகவீனத்தை என் சரீரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். டெஸ்ட் பண்ணும் பொழுது ஆச்சரியமாய் ஆண்டவர் அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட்டை வர வைக்க அவரால் முடியும். என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை கேட்குறாரா? பெருமூச்சை. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, ஏங்க நான் பேசுகிற, நான் புலம்புற சத்தத்தை மட்டும் கேட்குற கர்த்தரும் இல்லை, என் மூச்சை நீங்கள் தனியாக இருந்து அப்படின்னு பெருமூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு வேதனையில் அந்த பெருமூச்சை கேட்குறார். ஆமென். எங்க அப்படி ஒரு கடவுளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கடவுள் இருக்கார்? இல்லை. ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. ஒரே ஒரு ஆண்டவர் தான் உண்டு. ஒருத்தர் தான் வானத்தை பூமியும் படைத்தவர். அவர் மட்டும்தான் நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு இது பைபிளில் குறித்து வச்சிருக்கிறேன். பட் அது எங்கே? ஆண்டவர் கண்ணீரை அப்படியே என்ன செய்கிறாராம்? கேட்குறாராம்.
ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாராம், கேட்குறாராம். வசனம் எனக்கு அது எந்த இடத்துலன்னு தெரியல. சரி, நான் அந்த சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 89:9 வாசிங்க. சங்கீதம் 88:9. துக்கத்தினால் என் கண் என்ன ஆயிடுச்சு, தோய்ந்து போயிட்டான் வருது. ரைட். துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று. துக்கத்தினால கண் எப்படி ஆயிடுச்சு சொல்லுவாங்கள பத்தி, கண்ணு குழி கண்ணு எனக்கு குழி விழுந்துருச்சு. எதனால? துக்கத்தினால். என்னங்க? துக்கத்தினால கண்ணு தோய்ந்து போயிடுச்சு. பாருங்க அடுத்தது ஒரு வசனம் பாருங்க. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. வசனம் என் அழுகையினால் அப்படின்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. எனக்கு அது எந்த இடத்துல தெரியல, சரி மன்னிக்கணும். என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என்னுடைய கண்ணீரினால் என்னுடைய படுக்கையை கட்டில என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். அப்படியே கண்ணீர் விட்டு 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 அழுது அழுது. இல்லை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்குல்ல. சில வேளைகளை எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம், அப்படியே பெருமூச்சு விடுறோம். ஆண்டவர் அதை கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, கேட்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. பெருமூச்சை கேட்டு இப்ப பாருங்க ஆண்டவர் எப்படி திங்க் பண்றாரு, எப்படி நம்ம மேல நினைவு வைக்கிறாரு, எப்படி நம்மளை கர்த்தர் கண்ணோக்கிறாருன்னு பாருங்க. அந்த பெருமூச்சை கேட்கிறாராம் தேவன். அந்த பெருமூச்சை கேட்டு இப்ப பாருங்க ஆண்டவர் தாம் ஆபிரகாமோடும், ஒன்று, ரெண்டாவது ஈசாக்கோடும், மூணாவது யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஏங்க, இவங்க சத்தம் போட்டு அழுததுக்கு, இவங்க பெருமூச்சு விட்டதற்கு ஆண்டவர் எதை நினைக்கிறாரா? ஏன் ஆபிரகாமின் சந்ததி, ஏன் ஈசாக்கின் சந்ததி, ஏன் யாக்கோபின் சந்ததி இப்போ எங்க இருக்காங்க? எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இப்போ இந்த சந்ததி கவனிங்க, ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி எகிப்தில் அடிமையாக இருந்து அவர்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு பெருமூச்சு விடுற சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் எதை நினைவு கூர்றாரு? முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். ஏன்? அவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. நம்ம யாரு? நம்ம ஆபிரகாமின் சந்ததி இல்லை, ஈசாக்கின் சந்ததி இல்லை, யாக்கோபின் சந்ததி அல்ல, நம்ம புறஜாதி. ஆனால் இப்போ ஆபிரகாமின் சந்ததியாக, ஆபிரகாமுக்கு சொந்தமாக மாறிவிட்டோம். ஆபிரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை நினைக்கும் பொழுது என்னையும் உங்களையும் நினைக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் விசுவாச மார்க்கத்தாராகிய உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகுது. இல்லை, பைபிள் வசனம் நமக்கு தெரியும், அடிக்கடி இந்த வசனத்தை கூட சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு நான் சொந்தக்காரனாயிட்டேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆயிட்டேன். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா, அந்த உடன்படிக்கைக்கு நானும் சொந்தக்காரன் ஆயிட்டேன். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை நினைக்கும் பொழுது, ஈசாக்கை நினைக்கும் பொழுது, யாக்கோபை நினைக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் நினைக்கப்படுகிறார்கள். அதோடு என்னையும் உங்களையும் ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா.
ஏன்? நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு உரிமை இருக்குங்க, ஆண்டவர்கிட்ட போய் உரிமை இருக்கு. சில போராட்டம் வரும்பொழுது பாஸ்டம்மா போய் ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லு, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நம்ம விட மாட்டேன், இப்போ ஒரு சின்ன காரியத்துக்காக நான் விட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குதுன்னு. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வு வரத்தான் செய்யும், கஷ்ட கவலை வரத்தான் செய்யும். இந்த வசனத்தை, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குழந்தைய ரொம்ப அழும் பார்த்தீங்களா, குழந்தைய அழுந்துட்டு இப்படி இந்த கண்ணீர் வரும். எத்தனை பேர் உங்கள் கண்ணீரை அப்படி சாப்பிட்ருக்கீங்க? தன்னாலே உள்ள போயிருமா சார்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படின்னு இருக்கேன். அது எப்படி டேஸ்ட்டாக தெரியுமா? உப்பு கறிக்கும். சரி, இந்த பாசு சும்மா இருக்க மாட்டேங்கிறான்னு நினைப்பீங்க. சின்ன பையனாக இருக்கும் பொழுது அப்படியே அந்த கண்ணீரையே நம்ம இதுதான் அப்படிம்போம்ல. இங்கே பைபிள் வசனம் சொல்லுகிறது, இரவு பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. கண்ணீர் உணவாயிற்று. ஆனால் கண்ணீரோடு நீங்கள் இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. அந்த கண்ணீர் அப்படி துடைப்பார் பார்த்தீங்களா, அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி அந்த கண்ணீரை துடைச்சி அப்படிம்பார். இந்த கண்ணீரை துடைச்சி இப்படி ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா. இது யாருக்கு பிடிக்காது தெரியுமா? இந்த பேயாண்டிக்கு பிடிக்காது, இந்த பிசாசுக்கு பிடிக்காது. என்னடா இவர் சும்மா நான் அவனை அழ வச்சு பார்க்குறேன், இப்போ போய் அப்படி துடைச்சி விட்டுட்டாரே அப்படின்னு அவனுக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்லவர் ஆண்டவருக்கு. நம்ம அழுகிறது பிடிக்காது பார்த்தீங்களா. அழாதே, ஏன் அழுகிறாய் கேட்குறாரு இல்லை ஆண்டவர். ஆண்டவருக்கு நம்ம அழுகிறத பார்த்தோன்னே அப்படியே கஷ்டமாக இருக்குது. இந்த முன்னால் வந்து உட்காருங்க, அப்படியே அழுகிறத பார்த்தா அப்படியே ஆண்டவருக்கு நம்ம அப்படியே கஷ்டமாக இருக்குது. நம்ம அழுகிறத பார்த்தா, நம்ம அழுகையை பார்த்து ஆண்டவர் செய்கிறாரு, அப்படியே வேதனைப்படுறார், கண்ணீரை துடைக்கிறார். எத்தனை பேருக்கு இரவும் பகலும் கண்ணீரே உணவாக இருக்குது? ஆயிருந்திருக்கும்ல. எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபைங்க. கிருபை கிருபை, அதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபைங்க. கிருபைங்க. எவ்வளவோ நம்மை காட்டிலும் அதிக பணம் படைத்தவர்கள், பணம் இருந்து டாக்டர்கிட்ட பணம் கொடுத்தோம், இன்னைக்கு அவங்களுக்கு வியாதி சுகமாகாமல் இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கும் நம்ம நம்பி இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை சுகமாக்குகிறார். அல்லேலூயா! சரி, இங்கே ஆபிரகாம் மாடும் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். சரி, நம்ம அப்புறம் அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். 25 வசனத்தை வாசிங்க. சரி, நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? முதல்ல ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுடைய முறையிட்டு கொண்டிருந்தார்கள் பார்த்தீங்களா, அவருடைய தவிப்பு, அவருடைய முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த முறையிடும் சத்த தேவ சந்நிதியில் போய் எட்டியது. ரெண்டாவது, தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். மூணாவது, தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அப்போ ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த தேவன், நினைவு கூர்ந்து அதை நினைச்சு, நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினேனே, ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினேனே, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினேனே அப்படின்னு நினைச்சு இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாராம்? கண்ணோக்கினார். பார்த்தீங்களா? எதை நினைச்சு, யாரை நினைச்சு எங்க கண்ணோக்கிறார் பாருங்களேன்.
கண்ணோக்கினது மட்டுமல்ல, அதே வசனத்தில் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். முதல்ல யாரை நினைத்தருளினார்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். இப்பொழுது அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை நினைத்தருளினார். ஆமீன், அல்லேலூயா. நினைத்தருளினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர், நீங்கள் சில வேளைகளில் முடியாமல் வேதனைப்படலாம், முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வந்திருக்கலாம். எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஒரு கோட்டுக்கு வந்திருக்கலாம். என் வாழ்க்கை அப்படி தான், இவ்வளோதானா, முடிஞ்சுதான் அப்படின்னு. ஆனால் முடிவல்ல, முடிவிலே ஒரு துவக்கத்தை காண்கிற தேவன். பாட்டு கூட உண்டு இல்லையா, முடிவிலே. ஆண்டவர் அந்த முடிவில் டக்குன்னு கை கொடுக்கிறார். பேதுரு அப்படியே தண்ணியில் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படி கை கொடுக்கிறார். நம்ம ஏசப்பா அதுதான், அவருடைய வேலை அதுதான். வசனம் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக. ஆம்பிளிஃபைட் பைபிளில் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பிராக்கெட்டில் சொப்பனம் காண்பதற்கும் மேலாக கிரியை செய்கிறது. சொப்பனம் என்னெல்லாம் சொப்பனம் காண்போம் இல்லை, நம்ம திடீர்னு என்னெல்லாமோ சொப்பனம் வரும்ல. உங்களுக்கு சொப்பனம் உங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு நான் சில சமயம் நான் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி சொப்பனம் காண்பேன். எனக்கு சந்தோஷம், முழிச்சிருவேன். முழிச்சோன்னா ஐயோ ஸ்கூலில் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டோமே. இல்லை, நமக்கு சொப்பனம் வந்துகிட்டே இருக்கும். என்னெல்லாமோ சொப்பனம் காண்போம். சொப்பனத்தில் பெரிய பங்களாவை பார்ப்போம், என்னெல்லாமோ பார்ப்போம். பைபிள் சொல்லுது, சொப்பனம் காண்பதற்கு மேலாக கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இது நடக்குமா, நடக்காதா? நடக்காதுன்னு முடிவு பண்ணது நம்முடைய தேவனை தான். நடக்கும் அப்படின்னு அவர் செய்வார். ஆமென். அதான் நம்முடைய கர்த்தர். ரைட். என்ன ஆண்டவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் உடன்படிக்கை பண்ணினார், அதை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். பார்ப்போமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆபிரகாமோடு அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார், சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். வாசிப்போமா? ஆபிரகாம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 18 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எப்ப சொன்னாரு? ஆபிரகாம் சொல்றாரு ஆண்டவர், ஜனங்கள் நீ அறியப்படாத ஒரு அந்நிய தேசத்தில் 400 வருஷம் என்ன செய்வார்கள்? உபத்திரப்படுவார்கள். எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க? 430 வருஷம். சரியா? இப்போ 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவப்படுவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே, பின்பு உத்தரம் பிடிச்சன, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், அப்ப அங்க அடிமையா இருப்பார்கள். பின்பு மிகுந்த பொருட்களுடன். சும்மாவா வந்தாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது எகிப்தில் உள்ளவங்கெல்லாம் பொருளை கொடுத்தாங்க. ஒன்று பயந்துட்டு கொடுத்தாங்க, இன்னொன்று சந்தோஷமாக போவாங்க, ஐயா ஆளை விட்டா போதும், தலைச்சன் செத்து போயிடுச்சு, இன்னும் நீங்கள் இருந்தால் பெரிய தொந்தரவுக்குன்னு பொருளை கேட்குறதெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க மிகுந்த பொருட்களுடன். ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததி அந்நிய தேசத்தில் மற்றவங்களை சேவித்து அங்கே அடிமையாக இருப்பாங்க. பிறகு அங்கேருந்து மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு
வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நீ உன் சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல உணப்படுவாய். ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப என்ன? என் ஜனங்கள் திரும்ப வருவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அதான் நிறைவேறுது. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை சொன்னதை நினைவு கூர்ந்தார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமோடு செய்து. அடுத்தது ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை வாசிப்போமா? ஆதியாகமம் 17:19, ஆதியாகமம் 26:24. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் விடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என் உடன்படிக்கையை இப்போ வசனம் சொல்லுது, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்ம வசனம் வாசிச்சோம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்தார். அதை நினைச்சிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்குறார். பெருமூச்சு கேட்கிறாரு. அவருடைய சந்நிதியில் சத்தம் போய் எட்டுகுது. எதை நினைக்கிறாரு? அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினச்சிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நமக்கு இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குது, அவங்கள சுற்றிலும் உள்ள தேசம் எப்படி அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறார். ஆமேன். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை. வேதத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்னை ஏன் நினைக்கிறாரு? ஏன் என் மேலே இரக்கமாக இருக்கிறாரு? நம்மளை சேர்க்கிறாரு. பார்த்தீங்களா? யாரோட? இவனும் ஆபிரகாமுடைய இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாய் சொல்றாரா? என்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்க, இவளும் ஆபிரகாமுடைய குமார்த்தியா இருக்கார். ஞானஸ்நானத்துக்கு பின்மாற்றமா போய் ஆண்டவரோட தூரமா போயிட்டா, அவனும் பிசாசோடு போயிட்டான். ஆண்டவர் அறிஞ்சு தப்பு பண்ணா மன்னிக்கிறாரு, பாவம் செஞ்சா மன்னிக்கிறாரு. அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக மன்னிக்கிறார், கண்டிப்பாக மன்னிக்கிறார். ஆனால் ஆண்டவரை புறக்கணிச்சிட்டு, ஆண்டவரை வேண்டான்ட்டு, ஆண்டவரை குற்றப்படுத்திட்டு பின்மாற்ற போறனுடைய முடிவு அவங்களுடைய மரணம் பரிதாபமாக இருக்கு, பரிதாபமாக இருக்கு. ரொம்ப கஷ்டம். கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு எதை வேணாலும் நான் இழந்துருவேன், ஆண்டவர் தந்த தரிசனத்தை இழக்க மாட்டேன்னு ஒரு பக்தன் பாடினார். எதை வேண்டாலும் நீங்கள் விட்டுடலாம், யாரை மாத்திரம் விட்டுறக்கூடாது, இயேசுவை மட்டும் விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது. சொத்தை இழந்துடலாம். யோபு எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் ஆண்டவர் ரெண்டத்தனையாக ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்து சேரும். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. எனக்கு வர வேண்டியது வந்து சேரும். அது ஆண்டவர் செய்வாருங்க. செய்வார் செய்ய மாட்டாரா? அதாங்க உண்மை. உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு அது கிடைக்கும், எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் செய்வார் செய்ய மாட்டாரா? நம்ம தேவன் அதுக்கு தான் இருக்கிறாரு.
நான் இருக்கிற நிலைமையில் இப்படியே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை இல்லை. நான் இப்படி இருக்க மாட்டேன் சொல்லி பழகுங்க. நான் இப்படி இருக்க மாட்டேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னை ஆண்டவர் உயர்த்துவார், என்னை ஆண்டவர் மென்மேலும் என்ன செய்வார், வழி நடத்துவார். அப்படி நம்புங்க. நம்பிட்டு பிரயாணம் பண்ணுங்க, தொடர்ந்து போங்க. இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செய்வாரா செய்ய மாட்டாரா? சரி, ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தது. ஆதியாகமம் 26-24 வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமேன். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. சரி, மூன்றாவது ஆதியாகம் 35:9-12 முடிய வாசிங்க. ஆதியாகமம் 35:9. யாக்கோபு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர். என்ன அழகா தெளிவா சொல்லிருக்கு. இப்பொழுது நீ யாக்கோபு, இனி உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கப்படும். இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளிப்பாங்க. என்ன சொன்னார்? உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை இப்பதான் கொடுக்க போறார். எங்கிருந்து? எகிப்திலிருந்து கொண்டு வந்து உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன். உடன்படிக்கை பண்ணினார் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அதை நினைத்தார். நினைக்கும் தேவன் இல்லை? சங்கீதம் 115 சங்கீதத்தில் ஒரு வசனம் கண்டுபிடிச்சு வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க. 115. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் எந்த வசனம் சொல்லியிருங்கம்மா? 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் போகும்போது நினச்சிக்கங்க, ஆண்டவர் என்னை நினச்சிருக்கிறார். ஒன்று, ஆண்டவர் என்ன செய்தார்? என்னுடைய சத்தத்தை அவர் சந்நிதியில் போய் எட்டியிருக்கு. எத்தனை தடவை நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எத்தனை தடவை அழுதுருப்பீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு, உங்கள் பலவீனம், வியாதியாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், ஆண்டவருடைய சந்நிதியில் போய் எட்டி இருக்குது. அடுத்தது நீங்கள் பெருமூச்சு விட்டுருப்பீங்க இல்லை? நானும் நீங்களும் பெருமூச்சு விட்டுருக்கு. அந்த பெருமூச்சை கேட்டார் பார்த்தீங்களா? அந்த பெருமூச்சை கேட்டவர், அந்த பெருமூச்சுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கார். ஆமேன். நீங்கள் நினச்சிக்கங்க, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அந்த பெருமூச்சுக்கு என்ன செய்திருக்கிறார்? பதில் கொடுத்துருக்கிறார். பதில் கொடுத்துருக்கார். எனக்கு கொடுத்துருக்காருங்க, எனக்கு கொடுத்துருக்காருங்க. எனக்கு நிச்சயம் இல்லாத சூழ்நிலை வந்திருக்கு. நான் சில வேளைகளில் என்னுடைய ஜீவன் போயிடும், ஒரு வேளை நான் இன்னைக்கு என்னுடைய ஜீவன் போனால் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில்
முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துடிப்பு என்னன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு இன்னும் செய்ய வேண்டியதை செய்வார், ஆண்டவர் கைவிட மாட்டார். கடைசி நிமிஷம் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஜீவன் போகாது. என்னை ஆண்டவர் இங்கு வாழ வைப்பார். சொல்லுங்க, இங்க ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். அவருக்காக, அவருடைய மகிமைக்காக என்னை இங்க வாழ வைப்பார். அதாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு, இப்போ சமீபத்தில், எனக்கு நாள் கணக்கு தெரியல, எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டேன். வீட்டு பக்கத்தில் வந்தோடனே டக்குன்னு கொஞ்சம் மயக்கம் வந்து நான் வண்டியிலேருந்து சாஞ்சிட்டேன். கீழே விழலை, அப்படியே ஊனிட்டு அப்படியே யோசிக்கிறேன். ரோட்டில் அம்மா போகுது, அம்மா என்னால் முடியலன்னு சொல்லலாமான்னு வருது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், முடியல எனக்கு, அப்படியே விழுந்துட்டேன். மெதுவாக வண்டி எடுத்து தள்ளிட்டு பாசமாட்ட போய் சொன்னேன், நீங்கள் போகாதீங்க தனியாக அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்புனேன். விழுந்து எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும், ஏன்னா சிரிப்பு தான் வருது, நம்ம சாயும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்னை கைவிட மாட்டார். நம்ம சில வேளையில் சோர்ந்து போயிடுறோம், எனக்கு இப்படி ஆயிடுதேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சில சமயங்களில் உங்களுக்கு வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். நான் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், வெள்ளையும் சொல்லையுமா அவருக்கு என்னங்க வெளிநாடு வேறு போகிறாரு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு இல்லை தெரியும். அந்த கஷ்டத்துக்கு எனக்கு உதவி செய்தார் பார்த்தீங்களா ஏசப்பா. அதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், அதான் சொல்கிறேன். கர்த்தர் குணமாக்குவார். என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன், கதறி ஜெபம் பண்ணியிருக்கேன். சிலது கர்த்தர் பதில் கொடுத்துருக்கார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களை முன்னால் வந்து நின்று, மகனே மகளே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நான் உனக்கு இதை செய்வேன் பார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்தாராம்? உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடைசியா மறுபடியும் அந்த 3 வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்தார்கள்? அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க போடுற சத்தம், நீங்க அழுகிற சத்தம், நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம், சில வேளையில் ஆண்டவரை கூப்பிடாம வீட்டில் நீங்க பேசிக்கலாம். ஒரு வேளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் குடும்பத்தை பற்றி, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? உங்களை பார்த்தா பேசாத மாதிரி தெரியுது. பேசுவீங்களா? ஏதாவது ஒன்று சத்தம் போடுவீங்களா? கிச்சனில் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, இங்கே மகன் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, அல்லது ஐயா இருப்பாங்க. என்ன சொல்கிறது கேட்குதா? எவ்வளவு என்ன ஆச்சு நம்ம பாரு, என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லுவோம் பற்றி, அதையும் கர்த்தர் கேட்குறாரு. நேற்றுக்கு நானே ஏற்றின பாட்டு ஒரு 2-3 பாட்டு ஏற்றிருக்கேன். குட்டியாடையா நான் குட்டியாடையா, ஆண்டவரின் மந்தையில் உள்ள குட்டியாடையா, அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு, இன்ப இயேசுவின் அழைப்பின் சத்தமே உந்தன் உள்ளத்தில் இன்று கேட்குதே, அழைப்பின் சத்தம் கேட்டு நீ வா, அப்படி ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, பரிசுத்தப்படுத்தும் தேவா என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவா. பாட்டெல்லாம் ஏற்றிருக்கேன், நானே ஏற்றிருக்கேன். அப்புறம் மாறாத அன்புள்ள இயேசு தேவன். தம்பி சும்மா இருக்காம இந்த ஜோஷ்வா, இந்த பாஸ்டர் பாவம் கஷ்டப்பட்டு பாட்டு ஏற்றிருக்கிறாரு, இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு தம்பி முடிவு பண்ணிட்டா. அப்படி
பில்லியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இதை நினைக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் நினைக்கவும் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அந்த பாட்டு நம்ம பாட்டு ஏற்றின பாட்டு மறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஜோஸ்வா சும்மா இருக்காமல் என்ன பண்ணால் விடக்கூடாது, பாட்டு 2 ஸ்டான்ஸாக இன்னொன்று போட சொல்லுங்க. என்னால் முடியலப்பான்னு. இந்த ஜோஸ்வா சும்மா இருக்க மாட்டேன் அப்படி போல் இருக்கு, வேண்டாம் எனக்கு 2 தான் இருக்குது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரியல. பில்லியும் சொன்னால் இது பண்ணு. நேற்றுக்கு ரெக்கார்டிங் போயிருந்தேன். ரெக்கார்டிங் வெற்றிகரமாக ஒரு வழி ஆயிட்டேன். நான் போய் இல்லை இப்படி தான் பாடணும், இப்படி இல்லை பாஸ்டர் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி திரும்ப பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வெளியே வந்து நின்று ஒரு கேமராமா இருந்துச்சு, அது நான் பேசுகிறதெல்லாம் கேட்கல. பில்லி அங்கே இருந்துட்டு, ஜோஷ்வா எங்கே இங்கே, என்னடா ஜோஷ்வான்னு செவுத்தை பார்த்து பில்லி கூப்பிட்றான். எனக்கு ஒன்றும் புரியல. ஜோஷ்வா நான் வந்திருக்கேன். ஜோஷ்வா வந்துட்டான். இப்போ நான் பில்லிகிட்ட கேட்டேன், என்னடா ஜோஷ்வா நான் வந்திருக்கேன்னா ஜோஷ்வா வந்துட்டானே, என்ன புரியலன்னு கேட்டேன். அது அந்த கேமராவா அப்படின்னு. இல்லை நம்ம பேசுறது உள்ளே கேட்கும் அப்படின்னு. கேட் கதவு பூட்டியிருக்கு, இங்கேருந்து ஜோஷ்வா நான் வந்துட்டேன்னா அப்படி தானே ஜோஷ்வா சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் தெரியும், ஓ அப்படியா, இனி வந்து நிற்கும்போது கவனமாக இருக்கணும், ஜோஷ்வா திட்டா அது கவனிங்க. அங்கேருந்து பேசுகிறோன்னா ஜோஷ்வா வந்துட்டா அப்படி. அப்போ மனுஷனுடைய கண்டுபிடிப்பு பாருங்க. நம்ம இந்த ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு அதுவும் கேட்டுருவோம் ஆண்டவருக்கு. நம்மளும் தான் ஜெபம் பண்ணி பார்த்து நம்மளுக்குள்ளே பேசிக்குவோம், என்ன ஆண்டவர் கேட்காதுன்ட்டு. நம்ம என்னால் நம்மளும் தான் உபாச ஜபத்துக்கு போயிருக்கோம், தசமமாக அந்த பாசுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டோம், என்ன தான் நடந்துச்சு அங்கே கத்தர் கேட்டுச்சு. இல்லை என்ன சொன்னேன்னு கேட்பார் ஆண்டவர். ஏழைன்னு கேட்பாரான்னு இல்லை சொல்கிறேன் நான். கேட்பாரா கேட்க மாட்டாரா? சத்தம், நம்ம பேசுகிற சத்தம் உள்ள அங்கேருந்து வர்றது மாதிரி நான் பேசுகிற சத்தத்தை கத்தர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. என்ன உங்களை பற்றி நான் பேசினாலும், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் பேசினாலும் என்ன ஆயிடுது? அங்கே கத்துட்டு போய் முடிச்சது, அவ்வளோதான். நான் ஏதாவது சத்தம் சங்கடப்பட்டு பேசினாலும் ஆண்டவர் கேட்டுடுறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு சத்தம், நம்முடைய மூச்சே கேட்குதுன்னா பாருங்களேன், நம்ம பேச்சும் கேட்குது, நம்முடைய மூச்சும் கேட்குது, நம்முடைய இருதயத்தின் துடிப்பும் ஆண்டவர்கிட்ட கேட்குது. ஸ்பீடாக துடிச்சுன்னா தெரியும். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்தார். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த பல்ஸு குறைஞ்சிட்டே போகுது கொஞ்சம் லைட்டாக, அது செக் பண்ணணும். சரின்னு ப்ரெஷர் மிஷின் செக் பண்ணணும். ப்ரெஷர் பார்த்தேன், என்னன்னு தெரியல கொஞ்சம் குறையுது. இது ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். சரின்னு போயிட்டேன். அப்படி கவனிக்க, நம்முடைய துடிப்பு எல்லாமே ஆண்டவருக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகுது, தெரியுதுங்க, தெரியுது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுது. உங்கள் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் அறிஞ்சிருக்க. என் காரியம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறதே ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் யோசிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய நினைவுகளை அறிந்து. ஆண்டவர் உங்கள் நினைவுகள், என் நினைவுகள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என் இருதயத்தின் துடிப்பு, என்னுடைய பெருமூச்சு, என்னுடைய பேச்சு எல்லாவற்றையும் கேட்கிறார். வசனத்தை வாசிங்க, அடுத்தது முடிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைத்தருளினார். சில காரியமா நம்ம என்னை ஆண்டவர் மறந்துட்டாரோ, என்னை நினைக்கலையோ, இல்லை, நேரம் வரும் பொழுது கரெக்டாக ஆண்டவர் உங்களை நினைத்தருளினார். ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரலங்கிறார். திராட்சை ரசத்தை குறைஞ்சி போன உடனே ஆண்டவர்கிட்ட போய் மரியாள் சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும், ஸ்திரீயே என் வேலை இன்னும். ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் வேலை வரும் பொழுது நமக்கு தேவையை
அறிந்து என் தேவையை, உங்கள் தேவையை நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புதத்தை செய்து உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். ஆமேன். அதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ மறந்துடாதீங்க, பெருமிச்சை கேட்குறார், என் சத்தத்தை, என் புலம்பலை கேட்குறார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். என்னை அவர் நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்கள் மேலே எப்பவுமே நினைவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்பவும் உங்கள் மேலே நினைவாக இருக்கார். உங்களை நினச்சிட்டு இருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு வசனம் அடிக்கடி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்னை விடுவிக்கிறோம் என் துணையுமானவர், என்மேல் நினைவாக இருக்கிறார் அப்படின்னு வரும். சங்கீதம் பாருங்கள் 47 கடைசியான்னு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். 40 கடைசியா வாசிங்க. பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறேன். ஆம்பிளிஃபைட் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கு. The Lord takes thought and plans for me. கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்து எனக்காக திட்டங்கள் இடுகிறார். அது ஒன்று மிஸ் ஆகிருக்கு நம்ம தமிழ் பைபிளில். கர்த்தர் என்மேல் நினைவாய் மட்டுமல்ல, எனக்காக திட்டங்கள் இடுகிறார். உங்களை குறித்து பிளான் வச்சுருக்காருங்க. உங்களை குறித்து அப்படியே திட்டமிடுகிறார். உங்கள் மேலே நினைவாக இருந்து உங்கள் மேலே என்ன செய்கிறாரா? திட்டமிடுகிறார். என்னை குறித்து ஒரு பிளான் வச்சுருக்காரு. பிளான் வச்சுருக்காரா இல்லையா? நான் நினச்சி கூட பார்க்கல ஆண்டவர் என்னை இப்படி வச்சுருப்பான்னு நான் நினைக்கல. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி நான் ஊழியத்தில் வந்த ஆரம்பத்துலலாம் பரிதாபமாக பாவமாக என் பாட்டுக்கு போவேன். எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, நடந்து போவேன். அதுக்கு பிறகு தான் நான் சைக்கிள் வாங்கினேன். கஷ்டப்பட்டு என் பாட்டுக்கு நான் நினச்சேன்னா ஆண்டவர் என்னை இப்படிலாம் வச்சுருப்பார், எனக்கு இப்படி ஒரு சபையை தருவார், இப்படிப்பட்ட ஒரு சொத்தை தருவார், உங்களை சொத்துனா உங்களை மக்களை தருவார் அப்படின்னு நான் நினச்சேன்னா இல்லை. ஆண்டவர் எனக்கு தந்து, நீங்கள் தான் கர்த்தருக்கு அடுத்தது, நீங்கள் தான் எனக்கு பெருமை. தெரியுமா உங்களுக்கு? எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாஸ்டருக்கு உங்களுக்கு சர்ச் இருக்கான்னு முதல்ல கேட்பாங்க. சர்ச்னா பில்டிங்னு இல்லை, ஒரு 50 பேர்னாலும் 50 பேர் சர்ச்சு மக்கள் இருக்கா. அதை வச்சு தான் மரியாதையே பாஸ்டருங்கிறவங்களுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இல்லைன்னா எனக்கு மரியாதை இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இவர் தான் கை தட்டுறார். மரியாதையே ஊழியந்தான், மரியாதையே குடும்பந்தான், மரியாதையே சபை தான். ஆமென். எனக்கு மரியாதை கர்த்தர். ரெண்டாவது எனக்கு மரியாதை கிடைக்கிறது யாருனால? உங்களால். என் அறிவில், நான் படிப்புனால அல்ல, பைபிள் காலேஜ் சொல்லிக் கொடுக்குறதுனால இல்லை, அதனால எனக்கு மரியாதை இல்லை, மக்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தான். ஆண்டவர் இன்னைக்கு மாதிரி இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு என்னை வச்சிருக்க மாட்டாருங்க. வேறு மாதிரி இருப்பேங்க, நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க. தம்பிமார்கள் எல்லாம் கொஞ்சம் என்னை பாருங்க, பார்க்குறீங்களா? ஆமாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி இல்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்க? வேறு மாதிரி இருப்பீங்க. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் நினையாதது, நீங்கள் நினைக்காது எதிர்பார்க்கிறது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். பிள்ளைகள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, நான் சொல்ல முடியல. நினைக்காது செய்வார். வாலிப பிள்ளைகள் பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, நினைக்காத ஆண்டவர் செய்வாருங்க. ஐயா நான் நினைக்கலையே, இல்லைங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். எங்களுடைய முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முறையிடும் சத்தத்தை ஆண்டவரே உம்முடைய சன்னியில் எட்டியது. எங்களுடைய பெருமூச்சை நீர் கேட்கிற தேவன். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நீ நிறைவு கூர்ந்தீர். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினீர். இங்கே கூடியிருக்கிற என்னையும் எங்களையும்
நினைத்தருளும் தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அன்பு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் வரக்கூடிய புதிய ஆண்டிலும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும், உயர்வை கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் மேலாக அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லட்டும். அப்படியே செய்வீராக. நன்மை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தவிப்பை பார்க்கிறார். நம்முடைய பெருமூச்சை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் எழுந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்க. இன்றைக்கு மிஷினரி ஊழியத்திற்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் நான் வர சொல்லிட்டேன். இன்னைக்கு மிஷினரி ஊழியத்திற்குன்னு தனியாக காணிக்கை எடுக்கப்படும். 2வது வாரம் மிஷினரி என்று அந்த காணிக்கை எடுக்கப்படும். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். தாழ்மையின் பின்பற்றவே அவர் ஏழையின் பாதையிலே. தாழ்மையின் பின்பற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
நாம் ஜெபிப்போம். அன்பின் நலம் இறக்கும் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவே சப்பா ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் அப்பா ஆண்டவரே, எங்களை ஒரு மனதாக எங்கள் ஆண்டவரே நீர் கூட்டிக் கொண்டு வந்த சப்பா ஆண்டவரே. ஆண்டவரே தாவே உண்மை ஆராதனை செய்யவும், ஆண்டவரே தாவே உங்களுடைய வசனத்தை கேட்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. தாவே சப்பா ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் எங்களோட வாழ்க்கையிலே நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணோக்கி எங்களை பார்த்து கொண்டிருக்காங்க, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தருளிருக்காங்க, நன்றி ஆண்டவரே. தாவே சப்பா ஆண்டவரே, எங்கள் வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லிச்சிடும் அப்பா ஆண்டவரே. மென்மேலும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற ஒரு காரியங்களும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். எங்களுடைய வழியிலும் எங்களுடைய போக்கிலும் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வேலையிலும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய நாமம் இருந்து எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தாவே இந்த ஆஃபரிங்காக நன்றி அப்பா ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களே அப்பா ஆண்டவரே நீர் இரட்டத்தனையாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தாவே மென்மேலும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா ஆண்டவரே, பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டரை பலப்படுத்தும், அவரோட குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவங்க எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்த பொருட்காக நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு நன்றி சொல்லிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இரண்டாவது காணிக்கை எடுத்த மிஷனரிகளுக்காக, வட இந்தியாவிலே ஊழியம் செய்கின்ற ஊழியத்திற்காக, விசேஷமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஆண்டவரே ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்திற்காக எடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் சார்பாக ஒரு மிஷனரியை தாங்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை முன் வந்ததற்காக நான் அல்ல, எங்களுடைய திருச்சபையின் சார்பாக ஒரு மிஷனரியை ஆண்டவரே நாங்கள் தாங்குகிறோம். அதுவும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஆண்டவரே இந்த மிஷனரி பிரதிஷ்டை எங்கள் சபையில் செய்யப்பட்டது. அந்த மிஷனரி ஊழியத்திற்காக எடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியோடு கூட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, மன திருப்தியோடு கூட, கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்டேன், வார்த்தையின்படி என்னை நினைக்கிற தேவன் என்னை நினைத்து ஆசீர்வதிப்பார் என்ற அந்த உணர்வோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களுக்கு போக கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.